நல்லது வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நீதிதான் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளையும் நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் செபத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் தொடங்குவோம். அன்புடைய சப்பா நமக்கு இந்த காலை பொழுதுக்காக நம்மளை பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ ராஜனை இந்த அருமையான நாளையும் ராஜனை எங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் கூட தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா எத்தனை இன்னல்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சுவாமி நம்முடைய பாதத்தில் வந்து அமரும் போது சுவாமி இது எவ்வளவு பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது ராஜனே. அப்போ அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் சுவாமி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்போ அந்த ஞாயிறு ஆராதனை கூட சுவாமி எந்தவன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுவாமி நாங்கள் செய்யும் சகல காரியங்களும் ஆண்டவரே அப்போ நாம மகிமைக்காக மாத்திரம் செய்யத்தக்கதாக ராஜனே. அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்போ அது மாத்திரம் இல்லாத ராஜனே இதோ சுவாமி எங்களுக்காக மீண்டுமாக வரப்போற தேவனாக இருக்கிறீங்க. நீங்க ராஜாதி ராஜாவாக நீங்க வரப்போகும் தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. இந்த காலை பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளான இருதயங்களை திறந்து சுவாமி உடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா நீங்க சேனைகளின் கர்த்தர், நீங்க பரிசுத்தராக இருக்கிறீங்க. இதோ சுவாமி அப்பா எங்கள் வாய்களிலிருந்து புறப்படும் எல்லா துதியும் எல்லா கனமும் சுவாமி உமக்கு மாத்திரமே. ஆமென் சுவாமி. Yeah.
அப்ப நீங்க இந்த தூபத்தை போல நீங்க ஏறெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க பரிசுத்தராக இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீங்க தாமியானவர்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மண்ணுலகம் போற்றும் விண்ணுலக வேந்தனாம் மாமன்னன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எந்த மனிதனும் மரிப்பதை நோக்கமாக கொண்டு பூமியில் பிறப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரிப்பதையே நோக்கமாக கொண்டு பூமியில் பிறந்தார். உன்னதங்கள் வீட்டிருக்கின்ற விடிவெள்ளியாம் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காகவே இப்பூமியில் பிறந்தார். நல்லது. இந்த நேரத்திலே கிறிஸ்துவின் பிறப்பின் சம்பவத்தை ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் முன்வைப்பார்கள். மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன் இடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. மரியாள் யோசப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவன் மரியாளை மணக்க மனமில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவள் இடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர் மந்தையை
பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாத்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நானோ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை தேடுகிறேன். உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. நாங்களும் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளவே வந்தோம். அதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் நிற்கிறது. வாருங்கள், சீக்கிரமாய் போய் அவரை பணிந்து கொள்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளும். இவ்வளவாய் உலகத்தில் அவர்
உலகத்தில் வீற்றிருக்கும் தேவன் அவருடைய மகிமையையும் அவருடைய கிரீடத்தையும் இறக்கி வைத்துவிட்டு மரியாளின் வயிற்றில் கருவாக தோன்றி ஒரு பாலகனாக இப்பூமியில் பிறந்தார். அது அவருடைய முதலாம் வருகை. ஆம், அவர் மீண்டும் வரப்போகிறார் பூமிக்கு. அது நாங்கள் பார்த்தது போல் பாலகனாக அல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக. அன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் வீழ்த்தி அவருடைய அழியா ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். ஆமாம், எக்காலம் முழங்க மேகங்கள் நடுவிலே தூதர் சேனைகளோடு அவர் இந்த உலகத்தை நியாயத்திற்குபடி மீண்டும் வரப்போகிறார். அது அவருடைய இரண்டாம் வருகை.
ஆம், இது நத்தார் காலம் அல்லவா? இது நத்தார் நிகழ்ச்சி அல்லவா? அப்படி என்றால் வருகை குறித்த பாடல், நாங்கள் ஏன் இரண்டாம் வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம்? ஆமாம், நீங்கள் கேட்பது சரிதான். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தார் என்பதை எப்படி மாற்ற முடியாததோ அது சத்தியமாகவே இருக்கிறது. அதே போலவே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும், அந்த இரண்டாம் வருகையின் போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. அருமை அருமை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு எதுவும் இல்லையா? இருக்கிறது, பார்ப்போம் இந்த காணொளியில். ஆவிக்குரிய சிறப்பம்சமும் நீண்ட நெடிய வரலாறும் உடைய யூதர்களின் பாரம்பரிய இசை கருவிதான் எக்காலம். இது பண்டைய காலங்களில் முக்கிய நிகழ்வுகளின் போது யுத்த வீரர்கள் யுத்தத்துக்கு புறப்படும் போது ஊதப்படும். இன்றும் தொடர்கிறது இம்மரபு. எக்காலம் எச்சரிப்பின் விழிப்பு கடிகையாய் செயல்படும். பொதுவாக ஒரு அரசனின் மகுடம் சூட்டப்படும் விழாவின் போது கம்பீரமான எக்கால சத்தம் எழுப்பப்படும். அந்த சத்தம் அரசனின் ராஜரீக தன்மையை வெளிப்படுத்தும். மண்ணுலகில் மீட்புக்காக தன் உயிரை கொடுத்து மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்து பரமேறிய நம் இயேசு கிறிஸ்து மீண்டும் இப்பூமிக்கு ராஜாவாக வரப்போகிறார். அப்பொழுது ஒரு பெரிய எக்கால தொனி பூமி எங்கும் கேட்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எதிர்பாரா நேரம், தக்க சமயம், மேகங்கள் நடுவில் எக்காலம் சத்தம் தொனிக்கும் போது எம்மை நியாயம் தீர்க்க வானவர் வரப்போகிறார். வருகை சொன்னவர் வரப்போறார்.
தொனி வானில் முழங்கிட யூதர் சேனையுடன் ராஜாதிராஜன் சீக்கிரம் வரப்போகின்றார், சீக்கிரம் வரப்போகின்றார். மணவாளருடன் சேர்ந்திட உன் நேச மணவாட்டி நீ ஆயத்தமா, அவளே நீ ஆயத்தமா. காலம் நெருங்கிட்டது, அடையாளங்கள் தோன்றினது. இயேசு சீக்கிரம் வரப்போகின்றார், இயேசு சீக்கிரம் வரப்போகின்றார். வருகையை நீ விட்டுவிட்டால் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை மாற்றிடுவார். உன் நேச மணவாளனை சந்திக்க மணவாட்டி நீ ஆயத்தமா, சபையை நீ ஆயத்தமா. சகோதர சகோதரியே நீ ஆயத்தமா, இன்றே நீ உணர்ந்திடுவாய், மனம் திரும்பிடுவாய், உன் நேசருடன் மகிழ்ந்திடுவாய். ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். திரு திரு இயேசு ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். நாம் நிலையாய் நாடுகளில் இயேசு ராஜா வருவாரே, அழைத்தமுள்ள யாவரையும் அழைத்து செல்ல வருவாரே. இயேசு ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். இயேசு ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். உண்மையுள்ளவன் காலத்தை 2 மடங்காய் பெருக்கிடுவார். உண்மையற்றவன் காலத்தை நிலத்தில் புதைத்து வைத்திடுவார். உண்மையுள்ளவன் காலத்தை 2 மடங்காய் பெருக்கிடுவார். உண்மையற்றவன் காலத்தை நிலத்தில் புதைத்து வைத்திடுவார். வல்லமையோடும் மகிமையோடும் இயேசு ராஜா வருவாரே, ஆயத்தமுள்ள யாவரையும் அழைத்து செல்ல வருவாரே. திரு இயேசு ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். திரு இயேசு ராஜா வரப்போகிறார், காத்திரு காத்திரு அழைத்து செல்ல வரப்போகிறார். நாம் நிலையாய் நாடுகையில் இயேசு ராஜா வருவாரே, ஆயத்தமுள்ள யாவரையும் அழைத்து செல்ல வருவாரே. நாம் நிலையாய் நாடுகையில் இயேசு ராஜா வருவாரே, ஆயத்தமுள்ள யாவரையும் அழைத்து செல்ல வருவாரே. இது கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான். தேவனுடைய வருகை சமீபம் என்று தெரிந்தாலும் அவர் எந்த நாளில் எப்பொழுது வருவார் என்று நாங்கள் அறியோம். ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார். அவர் எந்த நேரத்திலும் வரலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி வாசிக்கின்றோம். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுத்த மனுஷன் பாக்கியவான். நியாயபதியாகிய இயேசு நியாயத்தீர்க்க வரும்போது பெரியோர் சிறியோர் எல்லோரும் நியாயத்தீர்க்கப்படுவார்கள். அவர் நியாயத்தீர்ப்பிலிருந்து யாரும் தப்பியோட முடியாது. அவர் வரும்போது யார் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சுவிசேஷம் நம் கடமை, சுமந்து செல்வோம், சுயலாபமின்றி நாமும் சேவை செய்வோம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். It's a joy to be with you here this morning. உங்களோடு இருப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. And what a wonderful production by our worship team and drama and media team as well, all combining their talents together to give us a very valuable message this morning. ஆராதனை குழு, வாலிபர்கள் மற்றும் ஊடக பிரிவினாலே ஒன்றிணைந்து இந்த ஞாயிறு வேளையிலும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை எங்களுக்கு முன்வைப்பதற்கு எடுத்த முயற்சி மிகவும் நல்லதாகும். Now we learned some very valuable lessons through the singing and the play this morning. இன்று நாங்கள் கண்ட நாடகம் மற்றும் பாடல்கள் மூலமாக மிகவும் விலைமதிப்பான ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். But for a few moments I want you to turn in your Bibles to John chapter 1, the Gospel of John chapter 1. ஒரு சிறிது நேரத்திற்கு உங்கள் வேதாகமத்திலே யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And let's rise to our feet as Lina reads from John chapter 1, verse 1 down to verse 13. நாங்கள் எழுந்திருந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 13ஆம் வசனம் வரை வாசிப்போம். Stand and read it together. எழுந்திருந்து ஒன்றாக வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அதை ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். John's gospel is quite different from the other gospels, Matthew, Mark and Luke. யோவானின் சுவிசேஷமானது மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய ஏனைய சுவிசேஷங்களை விட சற்று வித்தியாசமானது. And we know that he took some time to write it after the other gospels were written, and he intentionally wrote it in a very different way from the other three gospels. உங்களுக்கு தெரியும், மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட காலத்தின் பின்பதாக அது எழுதப்பட்டது, கொஞ்சம் காலம் எடுத்து அது எழுதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு 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 தேவைக்காகவே அதை வித்தியாசமாக எழுதினார். All the gospels tell us some aspect in the beginning of how Jesus came into the world. அனைத்து சுவிசேஷங்களும் தேவன் இந்த உலகத்திற்கு எவ்வாறு வந்தார் என்பதை குறித்த ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தருகிறது. But John, from the very first verse itself, wants to tell us that Jesus came from heaven. ஆனால் யோவான் என்கிற சுவிசேஷத்திலே யோவானானவர் தேவன் பரலோகத்திலிருந்து வந்ததை குறித்து அவர் பேசுகிறார். And he tells us that Jesus existed in the beginning itself with God. அது மாத்திரமல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே தேவனோடு அவர் வாசமாய் இருந்தார் என்பதையும் குறிப்பிடுகிறார். At Christmas time we always talk about and we celebrate Jesus being born into this world. நட்சத்திரங்களிலே நாங்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்து பாலனாக இந்த உலகத்திலே பிறந்ததை குறித்தே நாங்கள் பேசுகிறோம். So sometimes we forget that even before he was born into this world, he existed with God right from the beginning of time. அவ்வாறான நேரத்திலே நாங்கள் சில சமயங்களில் மறந்துவிடக்கூடும், அதாவது இயேசுவானவர் ஆரம்பத்தில் இருந்தே வாசமாய் இருந்தார் என்பதை. And in verse 3 John reminds us that Jesus was an integral part of the creation story. He was present and involved in the creation of this world. 3ஆம் வசனத்திலே யோவானானவர் கூறுகிறார், இயேசுவானவர் தேவனின் படைப்பிலே ஊடுருவிய ஒரு பகுதியாக இருக்கிறார், ஆரம்பத்திலிருந்தே அவரும் இருக்கிறார் என்பதை. Then in verse 4 John says that in him was life and his life was the light of men. So he is the light that shines into our hearts and brings us salvation.
4வது வசனத்திலே யோவான் கூறுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று. ஆகவே எங்களுக்குள்ள இருக்கிற ஒளி, அந்த ஒளியே நமக்கு ரட்சிப்பை தந்ததாக இருக்கிறது. But John says in verse 5 that the light that shines in the darkness is not something that man can understand. So they don't understand that Jesus is the light who is shining in the darkness of our lives. 5வது வசனத்திலே கூறுகிறார், அதாவது மனுஷருக்கென்று வரப்பட்ட அந்த ஒளியானது மனுஷனின் புத்திக்கு அப்பாற்பட்டது. அதாவது சில சமயங்களிலே அந்த ஒளியை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். Then in verse 6 and 7, this John, the disciple of Christ, tells us about another John. வசனங்கள் 6 மற்றும் 7 யோவானை குறித்து பேசுகிறார், இன்னும் ஒரு யோவான். And he tells us that before Jesus Christ came into this world physically, that God sent John the Baptist to prepare the hearts of the people for the coming of the Messiah. அதிலே மேசியாவின் வருகையை குறிப்பிடுவதற்காக இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதை குறித்து இதில் பேசப்படுகிறது. And verse 8 tells us that John the Baptist was not the light, he was not the Messiah, but he came to bear witness. That means he came to attest to the truth of the true light. 8வது வசனம் கூறுகிறது, யோவான் ஸ்நானகன் அந்த மேசியா அல்ல, யோவான் ஸ்நானகன் அந்த ஒளி அல்ல, மாறாக உண்மையான ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகவே யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. Then in verse 10 we see that although Jesus was a part of creation and he was part of this world coming into being, when he came, people did not identify him nor accept him. He was rejected. இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு இயேசுவானவர் ஆரம்பத்தில் இருந்தார், அவரும் அதிலே ஈடுபட்டார். ஆனாலும் இந்த உலகம் அவரை அறியவில்லை என்பதாக 10ஆம் வசனம் கூறுகிறது. But to those who identified who he was, who realized who he was, and who received him and accepted him, அவர் யார் என்று அறிந்தவர்கள், அவருடைய மகிமையை அறிந்தவர்கள், they had the glorious opportunity, no matter who they were, to become children of God. அவ்வாறாக அறிந்தவர்கள் ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், அது அவருடைய பிள்ளைகளாகும்படி. Now at Christmas time, usually what we do is we focus on the Christmas story, the birth of Christ. நாங்கள் நத்தார் தினங்களிலே நாங்கள் கூடுதலாக நாங்கள் கவனத்தை செலுத்துவது இயேசு பிறந்த கதை. We have the nativity scene, we have the shepherds. Today we had 2 sheep. We have the wise men and their gifts, and we have the angels. நாங்கள் இயேசுவருடைய அந்த பிறப்பு, அவர்கள் அந்த ஊருக்கு சென்றது, மேய்ப்பர்களை குறித்து, தேவதூதர்களை குறித்து, இன்றும் 2 ஆட்டுக்குட்டியை நாங்கள் பார்த்தோம். When we reenact all the stories of Christmas, what happens is it comes alive in our hearts and it gives us a sense of joy and happiness that Jesus was born to us. அந்த நத்தாருடைய அந்த கதைகள் நடிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த கதை எமது மனதிலே உயிரோட்டமாக காணப்படுகிறது. அந்த வேளையிலே எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. And it's a wonderful thing to enjoy celebrating the birth of Christ. In fact, it is something that even people who don't really believe in Jesus, they also like to celebrate the birth of Christ together with us. கிறிஸ்துவனுடைய பிறப்பை எவ்வாறாக கொண்டாடுவதென்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான காரியம். எவ்வளவுக்கு என்றால் இயேசுவை அறியாதவர்கள் கூட அதை கொண்டாடுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். But there is a more important event coming up in history. ஆனால் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிகழப்போகிறது. One which has been prophesied of more than the first coming of Jesus. தேவனுடைய முதலாவது வருகையை விட அதிகமாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு சம்பவம். We know that many signs in the Bible and many prophecies pointed to the birth of Christ and even revealed his birthplace before he was born. தேவனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள் பல வேதாகமத்திலே இருக்கிறது. But do you know that there are even more prophecies about the second coming? ஆனால் அதைவிட அதிகமான தீர்க்கதரிசனம் தேவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து இருக்கிறது. So even as we celebrate the birth of Jesus during this season, இந்த காலப்பகுதியிலே நாங்கள் தேவனுடைய பிறப்பை குறித்து நாங்கள் கொண்டாடுகிறோம். I want us to focus on a few applications from this passage which are relevant to the fact that Jesus is coming again.
இந்த பகுதியிலிருந்து நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் எடுத்து தேவனுடைய இரண்டாவது வருகையை குறித்தும் நாங்கள் நமது கவனத்தை சற்று செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். You know, in verse 4, John says, "In him was life, and the life was the light of men." 4வது வசனத்திலே கூறுகிறார் யோவானானவர், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியாயிருந்தது என்பதாக. Jesus brings life, true life to us. இயேசுவானவர் எங்களுக்கு உண்மையான ஜீவனை கொண்டு வருகிறார். But many times, even as his children, we have a very limited understanding of what life is. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கூட அந்த ஜீவன், உண்மையான ஜீவன் குறித்ததான புரிதல் சற்று குறைவாகவே இருக்கிறது. And we are obsessed with our life in this world and how to make it better. நாங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்துவது இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் வாழ்க்கையை குறித்தும் அதை நாங்கள் இன்னும் எவ்வாறு மேன்மைப்படுத்தலாம் என்பதை குறித்துமே ஆகும். We are always thinking about what we can do to uplift our living conditions, how to have a better life, how to go abroad, how to get a breakthrough in our situation so that this life will be better. நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையை இன்னும் எவ்வாறு நாங்கள் மேன்மைப்படுத்தலாம், எவ்வாறாக நாங்கள் எங்களது வாழ்க்கையின் நிலையை உயர்த்தலாம், நாங்கள் வெளிநாடு செல்வதை குறித்து யோசிக்கிறோம். அவ்வாறாகவே நமது சிந்தனையை நாங்கள் அதிகம் புகுத்தி கொண்டிருக்கிறோம். And even if we don't get answers to our problems, we focus on the fact that Jesus somehow makes this life better. Because even if there is no answer to our problem, Jesus gives us the strength, Jesus gives us the patience, and he enables us to go through all our challenging situations. எங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளுக்கான பதில் கிடைக்காவிட்டாலும் அதற்கு பதில் கிடைப்பதற்கு இயேசுவானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய பலம் எங்களோடு இருக்கிறது, அவர் எங்களை வழிநடத்துகிறார் என்பதான புரிதல் உண்டு. But when John says Jesus is life, he is not just talking about a better life in this world, in this lifetime. ஆனால் யோவானானவர் இந்த பகுதியிலே தேவன் ஜீவனை எங்களுக்கு தருகிறார் என்பது கூறுவது இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் வாழ்க்கையின் மேன்மையை குறித்தது பற்றியது அல்ல. He's talking about the fact that with Jesus we have eternal life. அவர் பேசுவதானது இயேசுவானவரின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நித்திய ஜீவன் குறித்ததாகும். When we know that Jesus is coming again, our mind goes to the fact that there is a greater, longer, eternal lifetime that we will live with him. நாங்கள் இயேசுவின் வருகை குறித்து நாங்கள் கேள்விப்படும் பொழுது நித்திய ஜீவன் என்பது நீண்ட காலமாக, அதாவது சாதாரண மனிதரை தவிர நீண்ட காலமாக வாழ்வதை குறித்து நாங்கள் எங்களது மனதிற்கு வரும். So don't get frustrated or dissatisfied or discouraged with the problems of this life. Everything is temporary. ஆகவே நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் குறித்தும் துன்பங்கள் குறித்தும் அதிகம் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவை அனைத்துமே நிரந்தரமற்றவை ஆகும். Our ultimate goal is our eternal life in Jesus. Amen. எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் அவருடைய நித்திய ஜீவனிலே வாழ்வது ஆகும். ஆமென். In verse 5, John says that the light shines in the darkness and the darkness does not comprehend it. 5ஆம் வசனம் கூறுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று. Then in verse 11 also John says he came to his own and his own did not receive him. 11ஆம் வசனம் கூறுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. So secondly, what do we see here? இரண்டாவதாக நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? That it is natural that people don't comprehend the light, they don't identify the light. ஆகவே மக்கள் அந்த ஒளியை அறியாதது குறித்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதது என்பதும் அது சாதாரணமானதாகும். Because darkness, the Bible is not referring to darkness as in, you know, the absence of light, but is talking about darkness as in sin, and sin doesn't like the light. இதிலே இருள் என்று சொல்வது அந்த ஒளியற்ற தன்மை அல்ல, அது பாவத்தையே குறிக்கிறது. Therefore rejection is a common response to Jesus. ஆகவே இயேசுவை மறுப்பது என்பது ஒரு சாதாரணமான பொதுவான விடயம் ஆகும். Now we, knowing the Lord also, sometimes we enjoy being in the darkness. நாங்கள் தேவனை அறிந்திருந்தாலும் சில சமயங்களிலே அந்த இருளிலே வாழ்வதை நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் விரும்புகிறோம். Sometimes we are doing something that we know is not quite right, but we enjoy being in that place and we don't want to put our lives right. எங்களுக்கு சரியாக படாத சில விஷயங்களை கூட நாங்கள் தொடர்ந்து செய்வது உண்டு. அதை நாங்கள் அறிந்திருந்தாலும் அதை சரிப்படுத்துவது குறித்து நாங்கள் சில சமயங்களிலே யோசிக்க மறுக்கிறோம். Sometimes we even tell ourselves, but I am doing good in every other thing,
so surely God will turn a blind eye or excuse me in this area. It's okay, it's a very small thing. நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம் நான் மற்ற எல்லா விடயத்திலையுமே நான் சரியாக செய்கிறேன் தானே, ஆகவே இந்த ஒரு விடயத்தை மற்றும் தேவன் கவனிக்க மாட்டார், அவர் அதை அப்படியே விட்டு போடுவார் என்று நாங்கள் நினைக்கக்கூடும். So there is a natural tension between darkness and light, between sin and holiness, and that tension will exist until the second coming of Christ. We will always be battling in the darkness against the light. இருளுக்கும் ஒளிக்கும் பாவத்திற்கும் ஜீவனுக்கும் இடையிலான அந்த முரண்பாடானது இருந்து கொண்டே இருக்கிறது. அது தேவனின் இரண்டாவது வருகை மற்றும் அந்த முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். But then in verse 6 onwards, the apostle John talks about John the Baptist, and he says in verse 6, there was a man sent from God whose name was John. This man came for a witness, to bear witness to the light, that all through him might believe. He was not the light, but was sent to bear witness to the light. That was the true light which gives light to every man coming into the world. ஆறாம் வசனம் தொடக்கம் யோவானானவர் யோவான் ஸ்நானகரின் வருகையை குறித்து கூறுகிறார். அதிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் ஸ்நானகரின் வருகையை குறித்து கூறுகிறார். Now John the Baptist was actually a very special person chosen by God for a specific purpose. யோவான் ஸ்நானகர் என்பவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேட தேவைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேட நபராக இருக்கிறார். He was meant to be like a bridge from the old to the new and prepare the way for the coming of the Messiah. பழையதுக்கும் புதியதுக்குமான ஒரு பாலமாக இருந்து மேசியாவின் வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒருவராக இருக்கிறார். His role was to create the right environment for Jesus Christ to come. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறதற்கு சரியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக அந்த பணிக்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் இந்த யோவான் ஸ்நானகன். But you know, John the Baptist was also just a human being like you and me. ஆனால் யோவான் ஸ்நானகன் கூட என்னையும் உங்களையும் போல ஒரு சாதாரண மனிதன் ஆவார். And he could have very easily tried to point to himself as if he was the light and take all the glory to himself. அவர் மிக இலகுவாக நான் தான் அந்த ஒளி என்று கூறி மக்களிடத்திலே அந்த புகழை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். But he very clearly identified his role. His role was to prepare the way for Jesus, and he had a right understanding about who he was. ஆனால் அவ்வாறாக செய்யாமல் தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கான பணியை சரியாக அறிந்து கொண்டு தேவனுடைய வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தத்தான் தான் வந்தேன் என்பதை அவர் சரியாக புரிந்து கொண்டார். Now you and I are not in the role of John the Baptist. நானும் நீங்களும் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள். But the reality is that God does use each and every one of us to prepare the hearts of people for the coming of Jesus. ஆனால் உண்மை என்னவென்றால் தேவனுடைய வருகைக்காக அவருடைய வருகைக்காக மக்களுடைய மனங்களை ஆயத்தப்படுத்தும் அந்த பணி எங்கள் மேல் விழப்பட்டிருக்கிறது. When we think of the second coming, we all have a role to play in paving the way, creating the right environment in the hearts of people for Jesus to return. இரண்டாம் வருகையை குறித்து நாங்கள் பேசும் பொழுது தேவனுடைய வருகைக்காக மக்களின் மனதை ஆயத்தப்படுத்துவதும் அதற்கான சூழலை ஏற்படுத்துவது குறித்ததான அந்த பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. And in the process of doing that, God will use each and every one of us in different ways. அந்த செயற்பாட்டின் பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். You know how John the Baptist was kind of special? He was the last prophet in the Old Testament where he was a special person. யோவான் ஸ்நானகர் என்பவர் மிகவும் விசேடமானவர். அவரே இதிலே கடைசி தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் ஒரு விசேடமான பணிக்காக அழைக்கப்பட்டார். And God will use each and every one of us in different ways, and for some of us he might use us in a very special, unique kind of way. ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான பணியை தந்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான தேவைக்காக எங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலரை இன்னும் விசேடமாக இன்னும் குறிப்பான பணிக்காக அவர் அழைத்திருப்பார். Some of us might be used in ways that others see the hand of God upon our lives, even as we use our gifts and our abilities in serving the Lord.
அந்த விசேடமானது என்று கூறுவது தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வரங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தேவனுக்கான வருகைக்கான அந்த சூழலை ஆயத்தப்படுத்துவதில் நாங்கள் ஈடுபடுவோம். And people also notice certain ministries that they can see to their eye and certain ministries go unnoticed. சில ஊழியங்கள் சில சேவைகள் மக்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடியதாக வெளியரங்கமாக செய்வதாக இருக்கும். சிலது நாங்கள் மறைவாக செய்யக்கூடிய சில ஊழியங்களாக Now இருக்கும். all of you saw the beautiful choir singing all the songs today. ஆராதனை குழுவானவர்கள் மேடையிலே அழகாக பாடலை பாடினதை நீங்கள் But கண்டீர்கள். you don't see or think about the person who prepared the music tracks or the voices that were playing in the background so that the drama could be done. ஆனால் அந்த பின்புலத்திலே அந்த நாடகம் செய்யும் பொழுது அதற்கான சத்தத்தை போட்டவர்களோ அல்லது அதற்கான அந்த குரல்களை அமைத்தவர்களோ அவர்களை குறித்து நீங்கள் யோசித்திருக்க So we மாட்டீர்கள். clap and we glorify the choir and we forget all the other people who were in the background. நாங்கள் கைதட்டி இந்த மேடையிலே நாடகம் நடித்தவர்கள் பாடியவர்களை கைதட்டி நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் அதற்கு பின்பதாக இருந்து வேலை செய்தவர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். And sometimes when God uses us in these special ways, we can be tempted to take that glory and point people to ourselves as if we are the light. நாங்கள் சில சமயங்களில் தேவனுக்காக அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த மகிமையை பெறுவதற்கான அந்த காரியங்களை செய்து நாங்களே அந்த ஒளி என்பதை குறித்து நாங்கள் வெளிப்படுத்துவதாக நாங்கள் சில சமயம் நடந்து கொள்வோம். We have to be very careful about this because people like this or attitudes like this are going to increase and increase more and more as we look forward to the second coming. இவ்வாறான விடயங்களை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் இரண்டாம் வருகை வரும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான எண்ணங்கள் இவ்வாறான யோசனைகள் வருவது என்பது சரியான விடயம் அல்ல. And just because we want to take the glory to ourselves doesn't mean that we are bad or we are false prophets. நாங்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள நினைப்பதனால் நாங்கள் மிகவும் மோசமானவர்கள் அல்லது நாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அவ்வாறாக நினைத்து கொள்ள வேண்டும். But it could simply be that we started off well and as we were serving the Lord, the glory kind of went into our head and now we are puffed up with pride. அது நாங்கள் தேவனை நாங்கள் பல காலமாக ஆராதித்து கொண்டு வரும் பொழுது அந்த மகிமையானது கொஞ்சம் தலைக்கேறி நாங்கள் சற்று அவ்வாறாக நடந்து கொள்வதாக இருக்கும். So if we don't get our seat in the church, we get angry because people should know that's my seat. I have been here for 30 years. அதனால நாங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசனம் கிடைக்காவிட்டால் நாங்கள் சற்று ஆத்திரம் அடைந்து நான் 30 வருடமாக நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் சற்று கர்வம் அடையக்கூடும். Or if people don't respect us or call us in, talk to us in a proper way, we get proud and we get angry about it. நாங்கள் சில வேளைகளில் மனிதர்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பேசாவிட்டால் சரியாக எங்களை விழிக்காவிட்டால் நாங்கள் அதை குறித்தும் சற்று பெருமையுடன் கோபமடைவதுண்டு. Or if we don't get to do the opening prayer for a long time, we get angry about it. ஆரம்ப ஜெபத்தை செய்வதற்கான வாய்ப்பு பல காலங்களாக கிடைக்கவில்லை என்றால் அதற்கு குறித்தும் எங்களுக்கு கோபம் வரக்கூடும். All those are signs that we are not looking at the true light, but we are trying to become the light by taking the glory to ourselves. இது எல்லாமே மெய்யான ஒளியை நாங்கள் கவனிக்காமல் அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எடுக்கும் முயற்சி என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. God needs to be able to trust us that we will understand our role, and our role is to prepare the way for the King of Glory to enter. நாங்கள் ஒளியை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவருடைய ஒளிக்கான அந்த தேவனுடைய வருகைக்கான சூழலை ஏற்படுத்த நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற பொறுப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்பதை தேவன் அறிய எங்கள் மேல் அவருக்கு நம்பிக்கை வர வேண்டும். We are not preparing the way for us to enter or for us to be king. We are preparing the way for the King of Glory. நாங்கள் எமது சுய தேவைக்காக நாங்கள் அந்த பாதையை நாங்கள் ஆயத்தப்படுத்தவில்லை, அந்த ராஜாவின் வருகைக்காகவே நாங்கள் பாதையை ஆயத்தப்படுத்துகிறோம். And finally in verse 12 and 13 John says, கடைசியாக 12-13 வசனத்திலே யோவான் கூறுகிறார், But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று. Jesus first came to the Jews. தேவன் யூதர்களிடத்தில் வந்து they did not accept him or understand who he was. They rejected him. அவருடைய உண்மையான அந்த தன்மையை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்தார்கள்.
But the door was open for all to enter into the kingdom of God. Hallelujah. That is why you and I can experience salvation, because the door was open for us. இருப்பினும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உள்நுழைவதற்கான அந்த கதவு அனைவருக்குமே திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. And as we look forward to the second coming of Christ, we need to constantly remind ourselves that the power of the gospel is available to everyone. நாங்கள் தேவனுடைய இரண்டாம் வருகை குறித்து நாங்கள் பேசும் பொழுது தேவனுடைய அந்த சுவிசேஷத்தின் வல்லமை எல்லாருக்கும் ஆனது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We are not a holy and exclusive club who gather here on Sunday mornings and there's no room for anyone to come and break into our circle. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடுகிற ஒரு பரிசுத்த கூட்டமாக, தனியான ஒரு கூட்டமாக நாங்கள் பார்த்து விடக்கூடாது. And at Christmas time, with all the fun and the joyful activities that we do, இந்த நத்தார் தினத்திலே நாங்கள் செய்கிற மிகவும் மகிழ்ச்சியான எல்லா கொண்டாட்டங்களுக்கும் மத்தியிலே it's easy to get caught up in one of two things. நாங்கள் ஒன்று ரெண்டு விடயங்களிலே நாங்கள் பிடிபட்டு கொள்வது இலகுவாக இருக்கும். Either we get excited and happy about everything that is happening and we just want to enjoy. இங்கே நடக்கிற கொண்டாட்டங்கள், அந்த மகிழ்ச்சியான விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வதில் நாங்கள் பிடிபடுவோம். Then there's another group of people who are always telling, "Ayyo, very busy, this practice, this dinner, that dinner," and always complaining about all the activities of Christmas. சில சமயங்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சலித்து கொள்வார்கள். அங்கே எனக்கு பயிற்சி இருக்கிறது, இங்கே நான் கூட வேண்டும், இந்த பாட்டி இருக்கு என்பதாக அவர்கள் சிலவரை சலித்து கொள்ளக்கூடும். But Jesus has a higher purpose for us that goes over that. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். Don't just tell people about the birth of Christ at Christmas. இந்த நத்தார் தினத்திலே இயேசு பிறந்த கதையை மாத்திரம் கூற வேண்டாம். Take it one step further by telling them, "Do you know he's coming again?" இன்னும் ஒரு படி மேலாக சென்று அவர் மீண்டும் வருகிறார் என்கிற அந்த சம்பவத்தையும் கூறுங்கள். The question is, are you ready? அதற்கான கேள்வியானது, நீங்கள் அதற்கு ஆயத்தமாக? Shall we pray? நாங்கள் இப்பொழுது ஜெபம் Why don't you stand to your feet and say to the Lord, "Here I am offering up my life." நாங்கள் தேவனிடத்தில் கூறுவோம், ஆண்டவரே, நாங்கள் நமது வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று. Take me beyond just enjoying this season, Lord. இந்த கொண்டாட்டங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் பங்கு பெறுவதை விட அதிலிருந்து சற்று ஒரு படி என்னை எடுத்துச் செல்லும் என்று கேட்போம். And use me to prepare the hearts of people for the coming of the King of Glory. மகிமையோடு தேவன் வருவதற்கான அந்த பாதையையும் மக்களின் மனதையும் ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை பயன்படுத்தும் என்று கேட்போம். Lord, we come into your presence this morning. தேவனே, நாம் உமது பிரசன்னத்திற்குள்ளாக இந்த காலை வேளையில் வருகிறோம். We thank you that you send your son Jesus. நீங்கள் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We have so much joy in our hearts because the Savior was born. எங்களுடைய மனதிலே இந்த இரட்சகர் பிறந்ததற்கான மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. But remind us, Lord, that you are coming again. ஆனால் நீங்கள் திரும்பவும் வரப்போகிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு நினைவூட்டுங்கள். Remind us that we are to prepare the hearts of people. நாங்கள் மனிதர்களுடைய மனதை அந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கான பொறுப்பு எங்களிடம் we have to point them to the true Messiah. நாங்கள் உண்மையான மெசாயாவுக்காக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதையும் நினைவூட்டுங்கள். Remind us, Lord, that Christmas is not about us because we are not the light, you are the light. இந்த நத்தார் தினமானது எங்களை பற்றியது அல்ல, இது உம்மை பற்றியது, உமது ஒளியை பற்றியது என்பதை குறித்தும் எங்களுக்கு நினைவூட்டுங்கள். And wherever we are, give us boldness and courage. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கான அந்த மன தைரியத்தையும் அந்த to be the light that points people to Jesus. உமது ஒளியை காண்பித்து அந்த மக்களை உமது பக்கமாக திருப்புவதற்கான அந்த தைரியத்தையும் பலத்தையும் தாரும். ஆமென். ஆமென். நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன், உயரமும் உன்னதமான எங்கள் பிதாவே, சுவாமி உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அந்த பரிசுத்த நாமத்தை. ஹல்லேலூயா. ஆமென். சிங்காசனத்தில்
நாள் சுவாமி உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படத்தக்கதாக நீங்க கொடுத்த செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை சரியாக புரிந்து கொள்ள, உண்மை சரியாக அறிந்து கொள்ள சுவாமி எங்கள் இதயத்தில் சுவாமி உண்மை ஏற்றுக்கொள்ள நீர் மகிமையுள்ள ராஜா என்பதை உணர்ந்து சுவாமி உமக்கு எங்களை தாழ்த்த சுவாமி நீர் சுவாமி எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய முதலாம் வருகை நினைவு கூறுகிற இந்த காலத்திலே உடைய இரண்டாம் வருகை நினைவு கூறி சுவாமி எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக சுவாமி. நன்மையின் கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீதாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி.